சாக்லேட் லாவா கேக். இந்த கேக் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. செம்ம சாஃப்டான சாக்லேட் கேக், அதுக்கு நடுவில் ஸ்டிக்கியான கூயான மெல்டட் சாக்லேட். ஸோ இதுதான் இந்த லாவா கேக். இதை வெனிலா ஐஸ்கிரீம் கூட சாப்பிட வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு பெஸ்ட் குவாலிட்டி சாக்லேட் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது 49% டார்க், அதுக்கப்புறம் 70% கொக்கோ. இந்த மாதிரி ஓவர் ஸ்வீட்டாக உள்ள சாக்லேட் தேவையில்லை. இந்த மாதிரி உள்ள சாக்லேட் காம்பினேஷன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு முட்டையோட மஞ்சக்கரு, பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இதுக்கு நிறைய மைதா மாவு ஆட் பண்ணக்கூடாது. வெறும் 2 டேபிள் ஸ்பூன் மெஷர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். உப்பு, சுகர், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம சாக்லேட் அண்ட் பட்டரை மெல்ட் பண்ண போகிறோம். நீங்கள் 2 விதமாக மெல்ட் பண்ணிக்கலாம், இல்லை 3 விதமாக மெல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மைக்ரோவேவில் 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் நீங்கள் பாப் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆகிடும். மைக்ரோவேவ் இல்லாதவங்க டபுள் பாய்லர் மூலமாக மெல்ட் பண்ணலாம். ஒரு சாஸ்பேனில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சு அந்த தண்ணியை பாயில் பண்ணுங்கள். அந்த ஹீட்லேயே இந்த சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆயிரும். அப்படி இல்லை பிரேவாட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சாஸ்பேன்லேயே டேரெக்டாக ஆட் பண்ணி லோ ஹீட்டில் வச்சு மெல்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப், நம்ம ராமிக்கினை க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ராமிக்கினில் உருக்குன பட்டரை வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒவ்வொரு ராமிக்கின்லையும் போட்டு நல்லா கோட் பண்ணிடுங்க. இதில் நம்ம மைதா மாவு வச்சு யூஸ்வலாக கோட் பண்ணுவாங்க, பட் இந்த ரெசிபிக்கு நம்ம கொக்கோ பவுடர் வச்சு கோட் பண்ண போகிறோம். இதை எடுத்து ஓரத்தில் வச்சுருங்க. அடுத்த ஸ்டெப், அவனை 220 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கிராம் மெஷர்மெண்ட்டோடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் முட்டையோட மஞ்சக்கரு, அந்த எக் யோக் மட்டும், அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதையும் போட்டு ஒரு பீட்டரை வச்சு நல்லா விப் பண்ணுங்கள். நம்ம வச்சுருக்கிற சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் இந்த மிக்ஸ்சர் நல்லா ஃப்ராத்தி ஆகணும். அதுக்குன்னு ரொம்ப அடிச்செல்லாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி லைட் அண்ட் ஃப்ராத்தி ஆனதுக்கப்புறமாட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சாக்லேட் பட்டர், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம். அது இப்போ கூலாக இருக்கும் ஓரளவுக்கு. அதையும் ஆட் பண்ணி மைதா மாவும் ஆட் பண்ணிட்டேன். அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ராமிக்கினில் டிவைட் பண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ மேலே வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆகிருக்கும். கம்ப்ளீட்டாக நல்லா ஹாட்டாக இருக்கணும். செம்ம ஹாட்டான அவனில் தான் வைக்க போகிறோம். 220 டிகிரி செல்சியஸ் சொன்னேன். அந்த ஹாட்டான அவன் நான் யூஸ் பண்ணுறது அகாரோ ஓடிஜி அவன். இந்த ப்ராடக்டோட லிங்க் கீழே இருக்குது. காம்பேக்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ அதில் வச்சு 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் ஆனோன்னு இப்படி தான் இருக்கும். 1 நிமிஷம் கூலாக விடுங்க. 1 மினிட் கழித்து ஸ்லோவாக எடுத்து ஒரு நாப்கினில் வச்சு ஒரு பட்டர் நைஃபை வச்சு சைடை லைட்டாக இலக்கி விடுங்க. ஒட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் நம்ம பக்காவாக க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஸ்லோவாக அன்மோல்ட் பண்ணிடுங்க. அன்மோல்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அன்மோல்ட் ஆயிரும். அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ், எக்ஸ்ட்ரா பவுடர்ட் சுகர், சாக்லேட் சிப்ஸ், வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபெக்டாக குக்கான மால்டன் லாவா கேக், சாக்லேட் லாவா கேக், இல்லாட்டி எப்படி வேணாலும் நீங்கள் இதை சொல்லலாம், ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.